Greetings from Learning and Development Group. Today, we are going to look at the provisions relating to contract labor which has been stipulated under the Occupational Safety, Health and Working Conditions Code. This part states that it applies to every establishment in which 50 or more contract labor are employed or were employed on any day in the preceding 12 months through contract. It also applies to manpower supply contractor who has employed on any of the preceding 12 months on any day 50 or more contract labor. Now, there is also a question as to whether this section does not apply to say certain industries. Yes, this provision does not apply to establishments in which work is done of an intermittent or casual nature. Now, who decides whether the work performed in an establishment is intermittent or casual nature? Only the appropriate government shall decide, but it does that in consultation with the national board or the state advisory board, and once the appropriate government decides, its decision shall be final. Now, an explanation has also been given under section 45(2). When an establishment's work is not considered as of intermittent nature, if the work is performed for more than 120 days in the preceding 12 months, it is not considered as intermittent nature. Likewise, in seasonal industries like sugarcane industry, agrochemical industries and all that, if the seasonal character industries perform work for more than 60 days in a year, then it is not considered to be intermittent in nature. So these are the provisions relating to contract labor and the establishments to which these provisions apply. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லேபர் கோட்ஸ்ல நம்ம கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்ட்ராக்ட் லேபர் சம்பந்தப்பட்ட ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு நம்ம செக்ஷன் 45(1) பார்க்குறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்தாபனத்துல 50 அல்லதற்கு மேல கான்ட்ராக்ட் லேபர் எம்ப்ளாய் பண்ணியிருந்தா, அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு தினத்துல இந்த 12 மாசத்துல வந்து அவங்க கான்ட்ராக்ட் லேபர் எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க, அதாவது 50 அல்லதுக்கு மேற்பட்ட கான்ட்ராக்ட் லேபர் ஏதாவது ஒரு நாள்ல எம்ப்ளாய் பண்ணியிருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் லேபர் ப்ரொவிஷன்ஸ் வந்து அந்த ஸ்தாபனத்துக்கு அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மேன்பவர் சப்ளை கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏதாவது ஒரு நாள்ல அந்த 12 மாசத்துல 50 அல்லது மேற்பட்ட கான்ட்ராக்ட் லேபரை எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றாங்க. சரி, ஏதாவது நிறுவனங்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாம இருக்குமா இந்த கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டா, ஆமா, அதுக்கு வந்து என்ன பார்க்கறாங்கன்னா, செக்ஷன் 45(2) ஆஃப் த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட்ல பார்த்தோம்னா சில நிறுவனங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் லேபர் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஆனா எந்த மாதிரி நிறுவனங்கள்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனத்தில் செய்யப்படும் வேலை தொடர்ச்சியாக இல்லாமல் இருந்தாலோ அல்லது கேஷுவல் நேச்சராகவோ இருந்தாலோ இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றாங்க. சரி, இது இன்டர்மிட்டன்ட் நேச்சர், அதாவது தொடர்ச்சியாக இல்லாம இருக்கு இல்ல கேஷுவல் நேச்சரா இருக்கு அப்படின்ற விஷயத்த யார் முடிவு பண்ணுவாங்க? அதுக்கு வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நேஷனல் போர்டு கூடயும் ஸ்டேட் அட்வைசரி போர்டு கூடயும் கலந்து ஆலோசித்து அவங்க ஒரு ஃபைனல் முடிவு, அதாவது இறுதி முடிவு, இந்த இண்டஸ்ட்ரியில பண்றது வந்து இன்டர்மிட்டன்ட் நேச்சர், கேஷுவல் நேச்சர் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இறுதியா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் ஃபைனலா அது வந்து கருதப்படும் சொல்றாங்க. இப்போ இந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்தாபனத்துல பண்ணக்கூடிய வேலை எப்பப்பெல்லாம் இன்டர்மிட்டன்ட் நேச்சரா இல்லை அப்படின்னு வந்து கருதப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துல 120 நாளைக்கு மேல இந்த 12 மாசத்துல வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து அதாவது தொடர்ச்சியா இல்லாத ஜாப், அதாவது இன்டர்மிட்டன்ட் நேச்சரான ஜாப் அப்படின்னு முடிவு பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீசனல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர்கேன் இண்டஸ்ட்ரி இருக்கு, இல்ல பெஸ்டிசைட் அதாவது பூச்சி மருந்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு, அதுல 60 நாளைக்கு மேல பணி செய்திருந்தா அதுவும் வந்து இன்டர்மிட்டன்ட் நேச்சரா கருதப்படாது அப்படின்னு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.